ஓம் சாந்தி 13/8/2024. சாரம்சம். இனிய குழந்தைகளே, யோகத்தினாலே தத்துவங்களை தூய்மையாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். ஏனெனில் தத்துவங்கள் தூய்மையாகும் பொழுதே தேவர்கள் இந்த உலகில் பாதங்களை பதிப்பார்கள். யோகத்தினால் தத்துவங்களை தூய்மையாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். ஏனெனில் தத்துவங்கள் தூய்மையாகும் பொழுதே தேவர்கள் இந்த உலகில் பாதங்களை பதிப்பார்கள். கேள்வி: உங்களுடைய புதிய ராஜ்யத்தில் எந்த வகையான அமைதியின்மையும் இருக்க முடியாது. ஏன்? தூய்மையாகிறது. ஓகே, ஒரு பதில் முதலாவது, ஏனெனில் நீங்கள் அந்த ராஜ்யத்தை உங்கள் ஆஸ்தியாக தந்தையிடமிருந்தே பெற்றிருப்பீர்கள். இரண்டாவது, ஆசீர்வாதங்களை அருள்பவராகிய தந்தை இப்பொழுது ஆசீர்வாதங்களையும் ஆஸ்தியையும் கொடுக்கிறார். ஒன்று, நீங்க தந்தையிடமிருந்து ஆஸ்தியா பெற்றிருப்பீங்க. இரண்டாவது, பாபா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆஸ்தியையும் கொடுக்கிறார். எனவே இந்த காரணத்தினால் அங்கே அமைதியின்மையே நிலவ முடியாது. நீங்கள் தந்தைக்குரியவராகும் பொழுது உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுகிறீர்கள். நீங்கள் தந்தைக்குரியவராகும் பொழுது உங்களுடைய முழு ஆஸ்தியையும் பெறுகிறீர்கள். ஓம் சாந்தி. நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இவரே உண்மையான பிரபுவும் அதிபதியும் என்று அழைக்கப்படுகிறார். இதனாலேயே இந்த நாட்களில் குழந்தைகளாகிய நீங்கள் பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். சத்தியத்தை பற்றி ஒரு கதை இருக்கிறது, கூற்று இருக்கிறது. உண்மையானதை உண்ணுங்கள், உண்மையானதை அணியுங்கள். மனிதர்களால் தான் இந்த கூற்று உருவாக்கப்பட்டதாயினும் தந்தை இங்கிருந்து அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். தந்தையே அதிமேலானவர் என்றும் அதிகம் புகழப்படுபவர் என்றும் படைப்பவர் என்றும் அழைக்கப்படுகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய நீங்களே அவருடைய முதல் படைப்பு. நீங்களே அந்த தந்தையின் குழந்தைகள். ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையுடனேயே வசிக்கின்றார். அது இனிய வீடாகிய தந்தையின் வீடு என்றே அழைக்கப்படுகிறது. இது உங்கள் வீடு அல்ல. இது நீங்க இருக்கிற வீடு. இந்த உடல் இல்ல, நீங்க இப்ப இருந்து கொண்டிருக்கிற வீடு உங்களுடையது இல்ல. அவர் எங்கள் இனிமேலும் இனிமையான தந்தை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அமைதிதாமம் எங்களுடைய இனிய வீடு. சத்திய யுகமும் எங்களுடைய இனிய வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அங்கே ஒரு வீட்டிலும் அமைதி நிலம். இங்கே லௌகீக தாய்மார்களினதும் லௌகீக தந்தைமார்களினதும் வீட்டில் அமைதியின்மையே நிலவுகின்றது. தள்ளி வாங்க. இங்கே லௌகீக தாய்மார்களின் தந்தைமார்களினது வீட்டில் அமைதியின்மையே நிலவுகிறது. உலகிலும் அமைதியின்மையே காணப்படுகிறது. வீட்டிலும் அமைதியின்மை, உலகத்திலேயும் அமைதியின்மை. அங்கே ஒரு வீட்டிலும் உலகம் முழுவதிலும் அமைதி நிலவும். சத்திய யுகம் ஒரு சிறிய புதிய உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பழைய உலகம் மிகவும் பெரியது. சத்திய யுகத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவுகின்றது. அங்கே எந்த குழப்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அமைதியும் சந்தோஷம் இருக்கு, குழப்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை.
ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியான அமைதியை பெற்றிருப்பீர்கள். குருமார்கள் புனிதர்கள் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. என்னத்துக்கு? குருமார்கிட்ட என்னத்துக்கு ஆசீர்வாதம் கூறாங்க? புத்திர பாக்கியம் உண்டாகட்டும், நூடியடி வாழ்க. நூடி வாழ முடியுமா? அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் புதியவை அல்ல. அவற்றை நீங்கள் இயல்பாகவே உங்கள் ஆஸ்தியாக தந்தையிடமிருந்தே வருகிறீர்கள். தந்தை பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இதனை ஞாபகப்படுத்துகிறார். துன்பம் உலகில் நிலவும் பொழுது பக்தி மார்க்கத்தில் உள்ள சகல சமயத்தவர்களும் ஒரே ஒரு பரலோக தந்தையை நினைவு செய்கிறார்கள். உலகத்துல எல்லாரும் அவரை தான் நினைக்கிறாங்க. இந்த உலகம் பழையதும் தூய்மையற்றதுமாகும். புதிய உலகில் சந்தோஷமே நிலவும். அங்கு அமைதியின்மையின் சுவடு ஏதும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அமைதியான உலகத்துக்கு நீங்க போகணும். என்ன சொல்லணும்? தூய்மையாகவும் தெய்வீக குணங்களுடையவர்களாகவும் ஆக வேண்டும். தூய்மை இருந்தா அமைதி இருக்கும். தூய்மை இருந்தா எல்லா நற்பண்பும் இருக்கும். தூய்மைதான் தாய் என்று சொல்லப்படும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தூய்மையாகவும் தெய்வீக குணங்களுடையவர்களாகவும் ஆக வேண்டும். இல்லையேல் நீங்க எப்படி போத்தனை போகணும் இல்லையா? இல்லையேல் நீங்கள் பெரும் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். உங்கள் கர்ம கணக்கு அனைத்தையும் தீர்ப்பதற்கு உதவும் தர்மராஜாவும் தந்தையுடன் இருக்கிறார். கர்ம கணக்க தீர்ப்பதற்கு தர்மராஜா தந்தையுடன் இருக்கிறார். நீதிமன்றமும் இருக்கும். அங்க போற வழியில சந்திச்சுட்டு தான் போகணும். நிச்சயமாக பாவங்களுக்கான தண்டனையும் இருக்கும். தர்மராஜர் பாபா சொல்றாங்க. அது என்னது? முழு மனசாட்சியம் நீங்க செஞ்சதுக்குள்ள நிறைய பேருக்கு இப்பயே தர்மராஜில பாகம் தண்டனைன்னா ஏதாவது உண்டால துன்பம், ஏதாவது உண்டால வேதனை, ஏதாவது உண்டால இது அதுல நாங்க முயற்சி முடிக்கணும் தானே. உங்களோட அந்தஸ்து முயற்சி நீங்க போய் ஆகணும், முடிக்கணும்னா கழிச்சு ஆகணும். தர்மராஜில தண்டனை வாங்காம இருந்ததுக்காக யோகால இருங்கன்னு சொல்றோம். மீன்ஸ் தீவிரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொண்டு வர்றது கஷ்டம் தானே. அதான் பாபா சொல்றேன். உங்களோட கர்ம கணக்கு அனைத்தையும் தீர்ப்பதற்கு உதவும் தர்மராஜாவும் தந்தையுடன் இருக்கிறார். நீதிமன்றமும் இருக்கும். நிச்சயமாக பாவங்களுக்கான தண்டனையும் இருக்கும். நல்ல முயற்சி செய்பவர்கள் தண்டனையை அனுபவம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக தண்டனையை பெறுகிறீர்கள். நல்ல முயற்சி செய்யறார்களுக்கு தண்டனை கிடைக்காது. நீங்க உங்களுடைய பாவங்களுக்காக தண்டனை பெறுகிறீங்க. அது கர்ம வேதனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராவணனுடைய அந்நிய ராஜ்யம், இதுல எல்லையற்ற துன்பமே இருக்குது. இப்ப இருக்கிறது அந்நிய ராஜ்யம், இதுல துன்பம் மட்டும்தான் இருக்குது. ராமராஜ்யத்தில் எல்லையற்ற சந்தோஷம் உள்ளது. நீங்கள் பலருக்கு விளங்கப்படுத்துகிறீர்கள். ஆனால் சிலரால் மாத்திரமே உடனடியாக புரிந்து கொள்வார். ஏனையோர் புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். குறைவாக புரிந்து கொண்டால் என்ன அர்த்தம்? அவர்கள் தாமதமாகவே பக்தி செய்ய ஆரம்பித்தவர்கள் என்று உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்துள்ளவர்கள் முதல் இலக்கத்தை பெற வேண்டும் என்பதனால் ஞானத்தை மிக விரைவில் புரிந்து கொள்வார்கள். பிரம்ம பாபா கோயிலே கட்டிட்டார். பக்தி வந்த உடனே கோயில் கட்டினாரு. அப்பா அவருக்கு புரிஞ்சு கொள்றார். ஆத்மாக்களாய நீங்கள் உங்கள் இனிய வீட்டிலிருந்து இங்கு வருகிறீர்கள் என்பதை அறிவீர்கள். மௌனமும் அசைவும் பேச்சும் உள்ளன. குழந்தைகள் டிரான்ஸில் சென்ற பின்னர் அங்கே உள்ள அனைத்தும் அசைவு என்று விவரிக்கிறார்கள். டிரான்ஸுக்கும் ஞான மார்க்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்வதே பிரதானமான விடயம். அவ்வளவே, வேறு எதுவும் இல்லை. தந்தை அசரீரியானவர், அவருடைய குழந்தைகள், அதாவது இந்த சரீரங்களில் உள்ள ஆத்மாக்களும்
சரீரியானவர்களே, இதில் எந்த கேள்விக்கும் எழுவதில்லை. ஆத்மாக்களில் அன்போ ஒரே ஒரு பரமாத்மாவாகிய பரமதந்தை மீதே உள்ளது. அனைவருடைய சரீரமும் தூய்மையற்றது. எனவே நீங்கள் தூய்மையற்ற சரீரங்களின் மீது அன்பு கொண்டிருக்க முடியாது. ஆத்மாக்கள் தூய்மையாகினாலும் அவர்களுடைய சரீரங்கள் தூய்மையற்றதாகவே உள்ளன. இந்த தூய்மையற்ற உலகில் சரீரங்கள் தூய்மையாகுவதில்லை. ஆத்மாக்கள் இங்கேயே தூய்மையாக வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இந்த பழைய சரீரங்களும் அழிக்கப்படும். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் எல்லையற்ற தந்தை நினைவு செய்து தூய்மையாகுவதே ஆத்மாக்களின் கடமை. ஆத்மாக்கள் தூய்மையாக உள்ள பொழுது அவர்களுக்கு தூய சரீரமும் தேவைப்படுகிறது. அவை புதிய உலகில் பெறப்படும். ஆத்மாக்கள் தூய்மையாகட்டும். ஆத்மாக்கள் ஒரே ஒரு பரமாத்மாவாகிய பரமதந்தையுடனேயே யோகம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இந்த தூய்மையற்ற சரீரத்தை தொடவும் கூடாது. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகிறார். இந்த விடயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சத்திய யுகத்திலிருந்து கலியுகம் வரை நீங்கள் உங்கள் சரீரங்களிலே தங்கியிருந்தீர்கள். அங்கே ஆத்மா சரீரம் இரண்டும் தூய்மையாக இருந்தன. நீங்கள் அங்கே விகாரத்தில் ஈடுபடுவதில்லை என்பதனால் ஆத்மாக்களோ அல்லது உங்களுடைய சரீரங்களோ விகாரமானவை ஆகுவது இல்லை. வல்லபச்சாரிகள் பிறர் தங்கள் சரீரங்களை தொடுவதற்கு அனுமதிப்பதில்லை. வல்லபச்சாரி என்ற ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. அந்த ஆத்மாக்கள் விகாரமற்றவர்களோ அல்லது தூய்மையானவர்களோ இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். வல்லபச்சாரி பிரிவு தாமியந்த குலத்துக்குரியவர்கள் என்று கருதுகின்றனர். அவர்கள் தங்கள் சரீரங்களை தொடுவதற்கும் அனுமதிப்பதில்லை. தாங்கள் விகாரமுடையவர்களும் தூய்மையற்றவர்கள் என்பதையும் தங்கள் சரீரங்கள் களங்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்டவை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை இந்த விடயங்களை எல்லாம் விளங்கப்படுத்துகிறார். ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுது அவர்கள் தங்கள் சரீரங்களை மாற்ற வேண்டும். பஞ்ச தத்துவங்கள் தூய்மையாகும் பொழுதே உங்கள் சரீரமும் தூய்மையாக முடியும். சத்திய யுகத்தில் பஞ்ச தத்துவங்களும் தூய்மையாக இருப்பதனால் சரீரங்களும் தூய்மையாக இருக்கின்றன. தேவர்களால் இந்த தூய்மையற்ற பூமியில் பாதத்தை பதிக்கவோ அல்லது தூய்மையற்ற சரீரங்களை கொண்டிருக்கவோ முடியாது. ஆத்மாக்கள் அவர்களுடைய சரீரங்கள் இரண்டும் தூய்மையாக இருக்கின்றன. இதனாலேயே அவர்கள் சத்திய யுகத்தில் மாத்திரமே பாதத்தை பதிக்கிறார்கள். இது ஒரு தூய்மையற்ற உலகம். ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய பரலோக தந்தை நினைவு செய்கிறார்கள். ஒருவர் உங்களுடைய பௌதிக தந்தை, மற்றவர் உங்களுடைய சரீர தந்தை. சரீரமற்ற தந்தை நினைவு கூறப்படுகிறார். ஏனெனில் நீங்கள் நிச்சயமாக அத்தகைய ஒரு சந்தோஷ ஆஸ்தி அவரிடமிருந்து பெறுகிறீர்கள். இதனாலேயே உங்களால் அவரை நினைவு செய்யாமல் இருக்க முடியாது. சந்தோஷம் கொடுக்கிறார். அதுல பாபா சொல்ல நீங்க நினைவு செய்யாம இருக்கலாது. நீங்கள் இப்பொழுது தமோ பிரதான் ஆகிவிட்ட பொழுதிலும் இன்னமும் அந்த தந்தையை நிச்சயமாக நினைவு செய்கின்றீர்கள். இந்த தந்தையை உடம்புக்குரிய தந்தை நல்லா நினைக்கிறீங்க. தந்தை மட்டுமா நினைக்கீங்க? எவ்வாறாயினும் கடவுள் சர்வ வியாபி என்று கூறுகின்ற தவறான கற்பித்தல்களை எல்லாம் மக்கள் பெறுகிறார்கள். மனிதர்கள் மனிதராகவே பிறக்கிறார்கள் என்ற விடயத்தில் அவர்கள் குழப்பம் அடைகிறார். பயம் புல்லாய் வர சொல்லியிருக்காங்க, பேயா இருக்குன்னு சொல்றாங்க, பல்லுருவமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஏதாவது ஒன்றா வந்துட்டேனும் சிவபுராணத்துல அப்படித்தான் சொல்லியிருக்கு. இப்ப பயப்படுறாங்க. தந்தை இந்த தவறுகளை எல்லாம் முழு விளங்குபடுத்தல. இப்படியெல்லாம் வரமாட்டீங்க. தந்தை மன்மனாபவ என்ற ஒரே ஒரு மந்திரத்தை மாத்திரமே கொடுக்கிறார். அதன் அர்த்தம் உங்களை ஆத்மாவாக கருதி தந்தை நினைவு செய்யுங்க. இந்த அக்கறை மாத்திரம் கொண்டிருங்கள். அவ்வளவுதான். அதன் மூலம் நீங்கள் தூய்மையாக முடியும். தேவர்கள் தூய்மையானவர்கள். தந்தை பொழுது உங்களை மீண்டும் அவர்களை போன்று தூய்மையாக்குகிறார். அவர் உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னிலையில் வைக்கிறார்.
ஒரு சிற்பியால் மனிதனின் முகத்தை பார்த்து நேரடியாக சிற்பத்தை உருவாக்க முடியும். அவை உயிரற்ற சிலைகளாக இருப்பினும் அந்த நபர் உயிருள்ள வடிவத்தில் தங்கள் முன்னால் இருப்பது போன்று தோற்றமளிக்கிறது. சிற்பி எவ்வளவு கட்டிக்காரரோ அந்த அளவுக்கு அவருக்கு அதெல்லாம் தத்துரூபமா செய்ய முடியும். இங்கே தந்தை உங்களிடம் கூறுகிறார், நீங்கள் உயிர் வாழும் லட்சுமி நாராயண் ஆக வேண்டும். நீங்கள் எவ்வாறு அவர்கள் போன்று ஆகுவீர்கள்? இந்த கல்வியின் மூலமும் தூய்மையின் மூலமும் நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவீர்கள். தூய்மை இது மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கான பாடசாலை. அந்த சிப்பிகளோ பல சிற்பங்களை உருவாக்குறார். அது கலை என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் அதே முகத்தால் மாதிரியான முகத்தை உருவாக்குகிறார்கள். இங்கே அதே மாதிரியான முகம் என்ற கேள்வி இல்லை. அவை உயிரற்ற வடிவம். ஆனால் நீங்கள் அங்கே இயல்பாகவே இவ்வாறு உயிருள்ள வடிவங்களாகுவீர்கள். பஞ்ச தத்துவங்களிலான உங்கள் சரீரங்கள் உயிருள்ளதாக இருக்கும். அந்த உயிரற்ற வடிவங்கள் மனிதர்களால் உருவாக்கப்படுகின்றன. அவை தேவர்களை ஒத்ததாக இருக்க முடியாது. ஏனெனில் தேவர்களின் புகைப்படத்தை எடுக்க முடியாது. அவர்களின் காட்சிகளை டிரான்ஸ்லேட் பெற்றாலும் அவர்களால் தேவர்களின் புகைப்படத்தை எடுக்க முடியாது. அவர்கள் தேவர்களின் காட்சியை பெற்றதாக கூறினாலும் அவர்களால் அந்த வடிவத்தை உருவாக்க முடியாது. வேறொருவராலும் உருவாக்க முடியாது அந்த படத்தை. நீங்கள் தந்தையிடமிருந்து ஞானத்தை எடுத்து முடித்த பின்னர் உங்களால் மாத்திரமே அவ்வாறு ஆக முடியும். ஏண்டா படிக்காம அப்படி ஆகல. படம் எடுக்கிறாங்க, காட்சி போடுறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா யாராலும் ஆகல. நீங்க படிக்கிறபடியாத்தான் உங்களால மட்டும் அப்படியே ஆக முடியும். அப்பொழுதே நீங்கள் முன்னைய கல்பத்தில் எவ்வாறு இருந்தீர்களோ அதே போன்று ஆகுவீர்கள். இது அத்தகைய அற்புதமான ஒரு இயற்கையான நாடகம். தந்தை இங்கிருந்து இயற்கையின் அற்புதமான விடயங்களை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். மனிதர்கள் இந்த விடயங்களை பற்றி சிந்திப்பதும் இல்லை. அவர்கள் தேவர்களின் சிலைகளின் முன்னால் சென்று வணங்குகிறார்கள். அவர்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டாலும் எப்பொழுது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மீண்டும் எப்பொழுது வருவார்கள் என்பதோ அல்லது அவர்கள் வரும்பொழுது என்ன செய்வார்கள் என்பதை பற்றியோ அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. சூரிய வம்சத்துக்கும் சந்திர வம்சத்துக்கும் உரியவர்களாக இருந்தவர்கள் வந்தவர்கள் சென்று விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வந்துட்டு போயிட்டாங்க. இந்த ஞானத்தை கற்பதனால் அவர்கள் மீண்டும் அது போன்று ஆகுவார்கள். இது ஒரு அற்புதமே. எனவே தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறார். அவ்வாறான முயற்சி செய்தால் நீங்கள் அது போன்று தேவர்களாக மீண்டும் ஆகுவீர்கள். நீங்கள் முன்னர் சத்திய திரேதா யுகங்களில் மேற்கொண்ட செயல்களை செய்வீர்கள். இது அத்தகைய அற்புதமான ஞானம். உங்கள் இதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது மாத்திரமே இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்க முடியும். உங்கள் இதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது மாத்திரமே இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்க முடியும். இந்த விடயங்கள் வேறு எவரினதும் புத்தியிலும் இருக்கவே மாட்டான். இதற்கு உங்களுக்கு முயற்சி தேவை. முயற்சி செய்யாமல் உங்களால் எந்த பலனையும் பெற முடியாது. தந்தையை தொடர்ந்து உங்களை முயற்சி செய்ய தூண்டுகிறார். அனைத்தும் நாடகத்துக்கு ஏற்பவேதான் நிகழ்ந்தாலும் நீங்கள் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும். ஏன் நாடகத்துல இருந்ததை நம்ம முயற்சி செய்ய கூடாது. அது நாடகத்துல இருக்குமாயின் என்னால முயற்சி செய்ய முடியும் என்று நீங்கள் அமர்ந்திருந்தெல்லாம் நினைக்க கூடாது. அது என்னுடைய பாக்கியத்துல இருந்தால் நிச்சயமாக முயற்சி இருக்கும் போன்ற நியாயமற்ற எண்ணங்கள் எல்லாம் பலர் கொண்டிருக்கிறார்கள். எந்த பாக்கியத்துல என்ன கிடைக்கும் தானே, நான் தான் பாக்கியத்தை உருவாக்குறேன். முயற்சி செய்ய வேண்டியவர்கள் நீங்களே. முயற்சியின் பின்னரே வெகுமதி உள்ளது. முயற்சியா அல்லது வெகுமதியா மகத்தானது என்று மனிதர்கள் வினவுகிறார்கள். வெகுமதியே மகத்தானதாயினும் முயற்சியின் மூலமே வெகுமதி உருவாக்கப்படுவதால் முயற்சியே மகத்தானது என்று கூறப்படும்.
முயற்சி செய்வதனாலேயே மனிதர்கள் அனைத்தையும் பெறுகிறார்கள். இதற்கு தவறான அர்த்தத்தை கூறுகின்ற அத்தகைய கல்லு புத்தியுடைய சிலர் இருக்கிறார்கள். எதுக்கு நாடத்துல இருந்தா நான் செய்வேன், நாடத்துல இருந்து எனக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி சொல்லக்கூடாது. இது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. எப்படி இப்படி கதைச்சா நாடத்துல இருந்தா நான் முயற்சி செய்வேன், நாடத்துல இந்த பாக்கியத்தை எனக்கு பாக்கியத்தில் நடக்கும் அப்படி சொல்லக்கூடாது. அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். ஏன் முயற்சி செய்ய மாட்டினான், முயற்சி செய்ய அவர்களுக்கு கள்ளம். அப்ப அதால நாடகம் சொல்லி திருப்பினான். அப்ப அவன் விழுந்துருவாங்க. இங்கே குழந்தைகளாகிய நீங்களே முயற்சி செய்வதற்கு தூண்டப்படுகிறது. உங்களுக்கு இரவு பகலாக விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஏன் நீங்கள் நிச்சயமாக உங்கள் நடத்தையை சீர்திருத்த வேண்டும். இதுதான் இரவு பகலா படிப்பிக்கிறார். முதற்தரமான நடத்தை என்பது தூய்மையாக இருப்பதாகும். முதற்தரமான நடத்தை என்பது தூய்மையாக இருப்பதாகும். எவ்வாறாயினும் தேவர்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் வீழும் பொழுது அவர்களுடைய நடத்தை சீர்கட்டு முற்றிலும் தூய்மையற்றவர்கள் ஆகுகிறார்கள். உங்கள் நடத்தை முதல் தரமானதாக இருந்தது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் நீங்கள் முற்றாகவே விழுந்து விட்டீர்கள். அனைத்தும் தூய்மையிலேயே தங்கியுள்ளது. இதிலேயே அனைத்தும் தூய்மையிலேயே தங்கியிருக்கு. இதிலேயே பெரும் சிரமம் இருக்கிறது. தூய்மை என்றா வெளிப்புறமா நடக்கிற ஒரு விஷயம் இல்லதானே பிரச்சனை. அதான் சிரமம் இருக்குன்னு பாபா சொல்ற. இது ராவணராட்சம். இதனால் மக்களின் கண்கள் அவர்களை அதிக அளவு மாற்றுகிறது. அவசரம் தொடக்கூடாது, பார்த்துட்டு சாப்பிட ஆசைப்படக்கூடாது, உடுதுணியை விரும்பக்கூடாது. நீங்க விரும்பலாம், அப்ப யோகா செய்யலாம். எது வேணும், அதான் பிரச்சனை. காட்டுல போயிட்டு சன்னியாசி மாதிரி சவன் செஞ்சுட்டு இருந்தா அந்த சூழ்நிலையில இருந்து விடுபட்டுருவோம். அட்லீஸ்ட் அப்ப எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற டெம்டேஷனாவது இருக்காது, தூண்டப்படுதான் இருக்காது. ஆனா இப்போ வீட்டுக்குள்ள இருக்கணும், எல்லாரும் மூஞ்சியும் பார்க்க வேணும், சாப்பாடுகளை பார்க்க வேணும், பிள்ளைகளை பார்க்க வேணும், முகத்தை கொடுப்பு துணி, கோயிலுக்கு போன ஆடையாபரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டும் கவரப்படாம இருக்கதான் முயற்சி. அதான் பாபா சொல்ற. அனைத்தும் தூய்மையிலேயே தங்கியுள்ளது. இதிலேயே பெரும் சிரமம் இருக்கிறது. இது ராவண ராஜ்யம் என்பதால் மக்களின் கண்கள் அவர்களை அதிக அளவுக்கு மாற்றுகின்றது. கண்டான் பெரிய பிரச்சனை. பாபா சூர்தாஸ் இந்த கதை சொல்றார். அங்கே உங்கள் கண்கள் உங்களே மாற்றாது. எல்லாம் ஒரே மைத்தானே இருக்கு, வித்தியாசமா இருக்காது. நீங்கள் மூன்றாவது ஞான கண்ணை பெறுகிறீர்கள். இதனாலேயே தர்மமே சக்தி என்று கூறப்படுகிறது. சர்வ சக்திவான் தந்தை வந்து தேவ தர்மத்தையும் ஸ்தாபிக்கிறார். ஆத்மாக்களை அனைத்தையும் செய்கின்றனர். ஆனாலும் அவர்கள் அதை மனித வடிவங்களின் மூலமே சரீரத்தின் மூலம்தான் செய்யறாங்க. அந்த தந்தை ஞானக்கடல். அவரது புகழ் தேவர்களின் புகழில் இருந்த முற்றிலும் வேறுபட்டது. எனவே அத்தகைய தந்தையை நீங்களே நினைவு செய்யக்கூடாது. விதியானந்த் ஒருவரே ஞானம் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் சத்தியமானவர், உயிருள்ளவர், பேரானந்த சுரூபம் என்றே அழைக்கப்படுகிறார். சச்சிதானந்தர். அவரிடமிருந்தே விதியானவர் விருட்சம் வெளிப்படுகிறது என்பதை விருட்சத்தின் விதியானவர் அறிவர்.
எவ்வாறாயினும் அந்த விதைகள் உயிரற்றவை, அவற்றின் ஆத்மாக்கள் உயிரற்றவை என்றாலும் மனித ஆத்மாக்கள் உணர்வுள்ளவர்கள். வெளியுலக மரத்துல இருக்கிற விதை பற்றி பாவஸ்தார், அதுக்கு உயிர் இல்லை. ஆனா இந்த மரத்துக்குரிய விதைதான் பரமாத்மா. உயிருள்ள ஆத்மாவை ஞானக்கடல் எனவும் அழைக்கலாம். மரம் சிறியதாக இருந்து பெரியதாக வளர்வதனால் அதிலே நிச்சயமாக ஆத்மா இருக்கிறது. ஆனால் அதனால் பேச முடியாது. பரமாத்மாவுக்கு அதிக புகழ் உள்ளது, அவரே ஞானக்கடல். இந்த புகழ் ஆத்மாக்களுக்குரியதல்ல, இந்த புகழ் பரமாத்மாவுக்கு மாத்திரமே பாடப்படுகிறது. அவர் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய உண்மையான பெயர் பரமாத்மாவான பரமதந்தை. பரம் என்றால் மேலானது என்ற அர்த்தம். மக்கள் அவரை இட்டு பாடுகின்ற புகழ் மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்பொழுது நாளுக்கு நாள் அவரது புகழ் குறைவடைகிறது. ஏனெனில் அவர்களுடைய புத்தி முதலில் சதோவாக இருந்தது. அதனாலதான் என்ன செஞ்சாங்க, வைரத்திலேயும் தங்கத்திலேயும் கோயில் கட்டினாங்க. பின்னர் ரஜோவாயினாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன வெங்கலத்துல சில செய்தாங்க. கொளுத்தாமோ பிரதானம் ஆகிவிட்டது. கடவுளேன் கல்லானார், கல்லுகண்ட மனுஷன முத்தியால. அது மாதிரி அது இப்ப தமோ பிரதானம் ஆயிடுது. தந்தை இந்த விடயங்கள் அனைத்தையும் கல்லா கட்டிட்டு வர என்ன தெரியுமா சொல்ற, கண்கட்ட கடவுளே. கட்டுறதும் கல்லால, அப்புறம் அவரு கண்வர இல்லைன்னு சொல்லி பேசுறாங்க. உங்களுக்கு பாவம் பாபா. தந்தை இந்த விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துறார். பழைய உலகை புதியதாக்குவதற்கு நான் 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே. சத்திய யுகம் சத்தியமானது, அங்கே நடப்பவையெல்லாம் சத்தியமானது என்று நினைவு கூறப்படுகிறது. சீக்கியர்களின் புனித நூலாகிய கிரான் சாஹிப்பிலே எழுதப்பட்டிருக்கின்றன. சத்தியமானதுதான் நடக்கும். சில நல்ல வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன, ஏனெனில் அவர்கள் அந்த அளவு தூய்மையற்றவர்கள் அல்ல. அந்த நூல் எழுதும் பொழுது தூய்மை அவங்களுக்கு இருந்தது. அப்ப அதனால அந்த வசனம் சில ஒரு மூட்டமாவில ஒரு துளிப்பு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் சரியா இருக்கு. பின்னர் வருபவர்கள் அந்த அளவுக்கு தூய்மையற்றவர்கள் அல்ல. பிந்தி என்றா துவாபர யுகத்துல வர்றாக்கள், இந்த கலியுகத்தை கடைசியில வர்றாக்களும் கூட அவங்க வரைக்கும் கூட தூய்மையுடன் பிறப்பாங்க. அதனால மகாத்மாக்கள் பெரிய பெரிய மாளிகைகள் கூட கோபுரங்கள் பெரிய வசதி வாய்ப்போட இருப்பாங்க. ஆனா பாபா சொல்ற மாதிரி அந்த நுழம்பு பிறந்து அடுத்த சார மாதிரி அவங்களோட பிறப்பு இதோட முடிஞ்சிடுது. ஞானம் படிச்சு நிறைய செல்வ செழிப்போட இருந்தாங்கதான் இப்ப தேஞ்சு ஒட்டாண்டி மாதிரி இருக்கு. நிறைய பிறவி எடுத்து நிறைய அவசரம் நான் தந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சீங்க? பிறவி எடுக்கிறது ஆத்மா தூய்மையற்று போகும். அப்ப தூய்மையற்று போக எல்லாத்தையுமே சொன்னதானே, தூய்மையா இருக்க நீங்க அழகா இருங்க. தூய்மை இல்லாம போக எல்லாமே. பாரத மக்கள் முற்றிலும் சதோ பிரதானா இருந்தார்கள். அவர்களே தங்களுடைய பல பிறவிகளின் இறுதியில் முற்றிலும் தமோ பிரதானாகவில்லை. இவ்வாறு சமய ஸ்தாபகங்களிட்டெல்லாம் கூற முடியாது. அவர்கள் அதிக அளவு சதோ பிரதானாகவோ அல்லது அதிக அளவு தமோ பிரதானாகவோ ஆகுவதில்லை. அவர்கள் அதிக அளவு சந்தோஷத்தையோ அல்லது அதிக அளவு துன்பத்தையோ அனுபவம் செய்வதும் இல்லை. யாருடைய புத்தி அதிக அளவு தமோ பிரதானமாயுள்ளது? அனைத்து சமயங்களினதும் முதலில் தேவர்களாக இருந்தவர்களே அதிக அளவு விழுந்துள்ளார்கள் சொல்லி இருக்குதுல்ல. பாரதம் மிகவும் பிராதனமானது என்பதனால் மக்கள் அதன் புகழை பாடுகிறார்கள். நீங்கள் அதை பற்றி சிந்தித்து பார்த்தால் இந்த நேரத்து பாரதம் மிகவும் விழுந்துவிட்டது. பாரதத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் தேவர்களின் எழுச்சியும் வீழ்ச்சியுமாகும். நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய புத்தியை உபயோகிக்க வேண்டும். புரிஞ்சு கொள்றதுக்கு உபயோகிக்க வேண்டும்னு அர்த்தம். நீங்க ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நினைக்க தெளிவு வருது. அவசரம் நீங்க எல்லா விஷயத்தையும் நினைக்காங்க, இதை நினைச்சு
என்ன பாரதம் இப்படி இருந்தது அதையாட வந்து சிந்திச்சுப்பா அதான் சுயதர்சன் சக்கர மாதிரிதான். அப்ப அதை நினைக்கதான் எங்களுக்கு என்ன செய்யும் தெளிவரும். நாங்கள் சதோ பிரதானாக இருந்த பொழுது அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்தோம். பின்னர் நாங்கள் தமோ பிரதானாக இருப்பதனால் அதிக அளவு துன்பத்தை அனுபவம் செய்கின்றோம். 4 பிரதான சமயம் இருக்குது: தர்மம், இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம். இவற்றின் மூலமே விரிவாக்கம் இடம் பெற்றுள்ளது. தாங்கள் எந்த சமயத்துக்குரியவர்கள் என்பது பாரத மக்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தங்கள் தர்மம் தெரியாததனால் தங்கள் தர்மத்தை கைவிட்டு விட்டார். உண்மையில் அவர்களுடைய தர்மமே பிரதானமானது. ஆனால் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். அந்த மக்கள் தங்களுடைய சமயத்தில் நேர்மையை கொண்டிருக்கவில்லை என்பதை புத்திசாலிகளும் விவேகமானவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். இல்லாவிட்டால் பாரதம் உணர்வார் இருந்தது. இப்பொழுது அது என்னவாக ஆகிவிட்டது. தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகிறார். என்ன? குழந்தைகளே, நீங்கள் என்னவாக இருந்தீர்கள்? என்னவா இருந்தீங்க? தத்தத்தை காணல. தேவர்களாக, அதிபதிகளாக, அழகான ஆடை இருந்துச்சு, வாரமற்ற உடுப்பு போட்டு, ஆனா நிறைய மினிங்கி மினிங்கி கல்லு வைரம் எல்லாம் வச்சு கிரவுன் எல்லாம் போட்டிருந்தோம். ஆமா இல்லையா? அப்ப இங்க யாரம் வந்திருக்கிறது? பதில காணையில தேவர்கள். அப்படிதான் நான் போறீங்க. இந்த நம்பிக்கையும் அந்த உற்சாகம் இருக்கு. இப்ப பொடி வந்து ஏதோ வகையில இருக்குது. நல்லா வசூலிட்டா நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, தூய்மையற்ற போயிட்டீங்க. நீ என்ன செய்யறது? இந்த உடம்புலதான் நீங்க முயற்சி சரியாகணும். அப்பதான் தேவர் ஆகலாம். அவர் இங்க வந்திருந்து முழு வரலாற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்த. நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். நீங்க அரைக்கல்பத்துக்கு ஆட்சி செய்தீர்கள். அரைக்கல்பத்தின் பின்னர் ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய செயலும் உங்களுடைய தர்மமும் சீரழிந்து விட்டது. செயலும் தர்மமும் சீரழிந்து விட்டது. நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தேவ சமுதாயத்துக்குரியவர்களாக ஆகின்றீர்கள். கடவுள் பேசுகிறார். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் குழந்தைகளாய் உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்தி உங்களை கடவுளின் சமுதாயத்துக்கு உரியவர்களாக ஆக்குறார். விளங்கப்படுத்தி எந்த சமுதாயத்துக்குள்ள ஆக்குறார். அடிக்கடியான என்ன செய்து புத்தி பாபாவோட முயற்சி செஞ்சு உங்களை டெய்லி சொல்லிடுறாரு. அடிக்கடி புத்தி என்ன செய்து அங்காள எட்டி எட்டி ராவண சமுதாயத்துக்கு போகுது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கொடுக்கிறார். தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். நமஸ்தே. தாரணைக்குரிய சாரம்சம். உங்கள் இதயத்தின் சுத்தத்தினால் தந்தையின் அற்புதமான ஞானத்தை உங்கள் வாழ்வில் கிரகித்துக் கொள்ளுங்கள். பாபா சொன்னார், அப்படி அவங்களால உலகம் ஞானம் போயில என்றாலும் நிறைய பக்தியவே செய்யல. அதிக அளவு பக்தி செய்தாலும் அப்பண்டு ஞானம் உள்ளத்துல போகும். நீங்கதான் பழைய பக்தர்கள். பாபட பிள்ளைலாம் பழைய பக்தர்கள். துவாபரயுகத்துல இந்த பக்தி செய்தாங்க. மெட்டாக்கள் இப்ப வந்தாக்கள் தானே. இப்ப
இப்பதான் காலத்தை செய்யறாங்க. உங்கள் இதயத்தின் சுத்தத்தினால் தந்தையின் அற்புதத்தான ஞானத்தை உங்கள் வாழ்வில் கிரகித்துக் கொள்ளுங்கள். முயற்சி செய்வதனால் மேன்மையான வெகுமதியை உருவாக்கணும். நாடகம் உட்கார்ந்துருக்காருங்க. எந்த பாக்கியத்துல என்ன இருக்குமோ அது கிடைக்கும். நாடகத்துல இருந்தா நடக்கும். நீங்க முயற்சி செய்து ஒரு பாக்கியத்தை நீங்க தான் உருவாக்கிக்கணும். நாடகம் என கூறி முயற்சி செய்வதை நிறுத்தி விடாதீர்கள். நாடகம் அம்மா என்ன அர்த்தம்? பாபா டீச்சர், அதே நேரம் அப்பான்னு சொல்லுவாரு, சத்குருன்னு சொல்லுவாரு. நாடகம் அம்மா. ஓகே, நாடகம் அம்மா. ஏன் இப்ப நாடகம் அம்மா, அப்புறம் தர்மராஜ், அப்புறம் நாடகம் தர்மராஜ். அப்ப நீங்க முயற்சி செய்றீங்க. நீங்க முயற்சி செய்து படிச்ச பிள்ளை படிச்சுட்டு அது எக்ஸாம் பாஸ் பண்ணாடி அம்மா என்ன சொல்லுவா? பரவாயில்ல பரவாயில்ல, ஆறுதல் மொழி. அது மாதிரி உங்களுக்கு இப்ப நாடகம் என்ன சொல்லுது? பரவாயில்ல, முயற்சி செய்யுங்க. நீங்க முயற்சி செஞ்சு கிடைக்காட்டிதான் நாடகம். நாடகத்துல இருந்தான்னு சொல்லலாதானே. பாபா சொல்றத கேட்டு படி. டீச்சர் தந்தையுடைய வழிகாட்டுல கடைபிடிக்கிறாரு. அவர் ஃபெயில், எக்ஸாம்ல ஃபெயில் விட்டாருண்டா மனவேறு தானே அடையாம இருக்கிறதுக்கு நாடகம் என்ன சொல்லணும்? பரவாயில்ல பரவாயில்ல, இதான் உங்களோட கல்பத்துல நடந்ததுன்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துது. அப்புறம் என்ன செய்யும்? உங்களுக்கு சொல்லி சொல்லி நீங்க கேட்கல, நம்ம என்ன செய்வாங்க? அடிக்கும். சுத்தமா இல்ல, உனக்கு எத்தனை நேரம் சொன்னேன் சட்டையை கலட்டு குளிக்க மாட்டியா? இப்ப இழுத்துட்டு போய் குளிச்சே ஆகணும். இழுத்துட்டு போயிட்டு விலவண்டமா கலட்டி விலவந்தமா குளிப்பாட்டாம இருக்கேல. அப்ப என்ன செய்யறது? குளிப்பாடு தலைவன் அதான் வித்தியாசம். இப்ப நீ நாடண்டான்னு சொல்லிட்டு அப்படி இருக்க முடியாது. 2வது, ராவண ராஜ்யத்தில் உங்கள் குற்ற பார்வையினால் ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஞானமாகிய உங்கள் 3வது கண்ணால் பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். குற்ற பார்வையில பாக்குறேன்டா நிறைய விஷயம். சொன்ன நான் ஞானமாகிய கண்ணால பாக்குறேன்டா என்ன? யாராவது லௌகீகமான பார்வை மீன்ஸ் அதான் குற்ற பார்வை. லௌகீகமான பார்வைக்கு பேர் குற்ற பார்வை, அலௌகீகமான பார்வைக்கு பேர் குற்றமற்ற பார்வை. சரியா? யாராவது லௌகீகமான பார்வையில பாக்குறேன்னு சொன்னா ஒரு சம்பவம் நடந்தா என்ன சொல்வாரு? பார்வை என்றா அந்த மனோநிலம், அந்த நோக்கம், இந்த என்ன சொல்றாரு? துரதிஷ்டம்னு சொல்றாரு. அலௌகீகமான பார்வை, குற்றமற்ற பார்வையால பார்க்கறாள் என்ன சொல்றாரு? நாடகம் கர்மம் அப்படின்னு சொல்லி நாங்க ஞானத்தை பயன்படுத்துறோம். அதான் குற்றமான பார்வை இருந்தா என்ன செய்யலாம்? பாவம் வந்து எதுவும் மேலதிகமா சேர்த்துக்கலாம். அடி தவறான உணர்வு தான் எனக்கு இருக்கு. அதே மாதிரி நாங்க உடல், லௌகீகம்னா உடலை பாக்குறது, அலௌகீகம்னா ஆத்மாவை பாக்குறது. அப்ப என்னுடைய எல்லா செயற்பாடுகளையும் பாபா நேற்று என்ன லௌகீகத்தையும் அலௌகீகமா மாற்றும். அலௌகீகத்தை லௌகீகமா மாற்றக்கூடாது.
லௌகீகத்தையும் அலௌகீகம். அப்ப நான் இந்த பூமியில இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையுமே நான் அந்த பார்வையில பார்த்து பழகலாம். பிரம்மா பாபா அப்படித்தானே செய்தாரு. அது அவருடைய முயற்சி தான். அவர் தான் சொல்லல, என்னென்ன கடவுள் வாராருன்னு சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி ஓம் சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். சிவனை தியானம் செய்ய வேண்டும், புண்ணிய காலை தோன்றும். நீ யாரெங்கு இருந்து வந்தாயோ உன்னை அறிந்து கொள்வாய். ராஜயோகத்தை தெரிந்து கொள்ளே, பரமபிதாவை அறிவாய். இந்த ராஜயோகம் வழி நடந்தாலே முடிவை அடைந்திடுவாய் நீ. நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. மாயை பற்றினாலான முற்றுகை ஜோதி புள்ளி தகர்க்கும். இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய குற்ற பார்வையினால் மாற்றப்படுவதிலிருந்து பாதுகாப்பதற்கு ஞானமாகி உங்கள் மூன்றாவது கண்ணால் பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். இந்த கண்ணை மூடி அந்த கண்ணை திறக்கணும். ஞானக்கண்ணால் எல்லாத்தையும் பார்க்கணும். எதையும் ஆக்கபூர்வமான பார்வையில பார்க்கணும், எதிர்முகமான பார்வையில பார்க்கணும். கண்டு நாங்க எதையுமே நற்பண்புகள் அடிப்படையில் தெய்வீக குணங்கள் தான் ஞானப்பார்வை. அசுர குணங்கள் ஞானப்பார்வை கிடையாது. அசுர குணங்கள் அடிப்படையில நாங்க சிந்திக்கிறோம்டா நாங்க ஞானப்பார்வை, அது குற்றமான பார்வை. அசுர குணம் தெய்வீக குணங்கள் அடிப்படையில நாங்க சிந்திக்கிறோம்டா நீங்க என்ன செய்யணும்டா,
குற்றமான பார்வை, குற்றமற்ற பார்வை. 2 கோடு போட்டு எழுதும். முரளி முடியட்டும். முதல் இலக்க நடத்தையான தூய்மையை கிரகியுங்கள். தூய்மைதான் முதல் இலக்க நல்ல நடத்த, நன்னடத்த. சீர்திருத்தங்கன்னு பாபா சொல்றது இதுதான் தூய்மையானது. முதல் இலக்க நடத்தையான தூய்மையை கிரகியுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் பிராமண வாழ்க்கையின் ஜாதகத்தை அறிந்திருப்பதன் மூலம் மகா பாக்கியசாலிகளாகி சதா சந்தோஷமாக இருப்பீர்களாக. ஜாதகம் தெரியுமா உங்களுக்கு? ஜாதகம் பண்ணி காட்டுறாங்க. உங்கள் பிராமண வாழ்க்கையின் ஜாதகத்தை அறிந்திருப்பதன் மூலம் மகா பாக்கியசாலி சதா சந்தோஷமாக இருப்பீர்களாக. உங்கள் பிராமண வாழ்க்கை புதியது. பிராமணர்களாய நீங்கள் ஆரம்பத்தில் தேவர்களாக இருந்தீர்கள். ஜாதகம். இப்பொழுது பிரம்மகுமார் பிரம்மகுமாரி ஆகியுள்ளீர்கள். தேவரா போறீங்க. ஜாதகம் அது மட்டும். பிராமணர்களின் ஜாதகத்தில் முக்காலமுமே அனைத்திலும் அதிசிறந்தது. நடந்தது நல்லது, நடக்க போறது நல்லது, நடக்கிறது நல்லது. 3 காலமும் சிறந்தது. நடக்க போது நீ அக்கல் கொண்டே காட்டுறது. முடிஞ்சதை பற்றி கூட சில யோசிக்க மாட்டாங்க. நடக்க போகுது காலம் நல்லமா. உங்களுக்கு நடந்தது அனைத்து நல்லது, இப்போது நடக்கிறது நல்லது, இனி நடக்க போறதும் மிக மிக நல்லது. மூன்று காலமும் அதிசிறந்தது. நடந்தவை அனைத்து நன்மைக்கே, இப்பொழுது நடப்பது நன்மை, இனி நடக்க போவதும் மிக மிக நன்மை. உங்களுடைய பிராமண வாழ்வின் ஜாதகம் சதா நன்றாக இருக்கிறது. இதற்கான உத்தரவாதம் இருக்கு. என்ன? நல்லாத்தான் நடக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் இருக்கு. பாபா சொல்றாங்க, ஓகே நான் இப்ப நடந்துட்டு போறேன் ரோட்ல, எனக்கு அடிபட்டு நல்லதா கட்டுதான் நல்லது. என்ன நல்லது? அப்படி சொல்ல அப்படி சொல்லக்கூடாது. ஒன்று என்னுடைய கணக்கு அடைஞ்சிட்டுது, கணக்கு முடித்துட்டுதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு கணக்கு இருந்தா ஒரு ஆளோட நீங்க கடன் வாங்கினா, நீங்க கடன் அடைச்சா சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? சந்தோஷமா தான் இருப்பீங்க. சந்தோஷமா கடன் அடைச்சு கடன் முடிஞ்சது, சந்தோஷம் உண்டு. 2வது, ஓகே பாபா நினைவு கூட செய்யறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்க ஆடி ஆடி நிறைய பணி செஞ்சிருப்பீங்க, அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட். ஆமா இல்லையா? அப்படி முடிஞ்சது, அடிச்சு பட்டது, காலுக்கு ஏதோ வந்துட்டேன்னா என்ன செய்வீங்க? கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, மற்றவரை பேசி, ஏன் பாபா எனக்கு இப்படி தண்டனை கொடுத்தேன், நான் என்ன செஞ்சேன், அவரா செய்யறாரு. செய்யறது முழுக்க நீங்க. அதான் சொல்றேன். இப்படி எல்லாத்தையுமே நாங்க இப்படித்தான் பார்ப்போம். அதான் பாபா சொல்றாரு என்னன்னா, இதற்கான உத்தரவாதம் இருக்கு. எனவே சதா சந்தோஷமாக. நிறைய பேருக்கு என்ன நடக்க போது போலீஸ் வயசு போயிட்டு பார்க்க போறாங்க. அவசரம் சந்தோஷமா இருங்க. ஆனா நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்ளணும். நான் எல்லாரோட நல்ல உறவு முறையே போகணும். எல்லாருடைய உதவி எனக்கு எந்த நேரமும் தேவைப்படலாம். திரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க பழமொழி. எந்த ஒரு துரும்பையும் நாங்க தவிர்க்க கூடாது. எல்லாற்ற சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. இப்ப என்ன நினைக்கணும், திரும்புதானே இது என்ன செய்வது,
எனக்கு நான் ஒரு நேரத்துக்கு நான் அந்த மீன்ஸ் மனசாலையாவது எனக்கு யாரும் எதிர்முகமா நினைக்காத மாதிரி நான் இருக்கணும். அப்ப எனக்கு வயசு போனா என்ன, வயசு போகாட்டி என்ன, யாரோ உதவிக்கு இருப்பான். உண்மை இல்லையோ? பாபா தான் செய்வார் நிச்சயமா, ஆர் மூலமும் செய்வார். அது திரும்ப எனக்கு உதவாதுன்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் உதவலாம். உண்மை. அதான் பாபா சொல்றாரு. எனவே உத்தரவாதம் இருக்குது, சந்தோஷமா இருங்க. பாக்கியத்தருள்பவரான தந்தை தானே உங்களுடைய மேன்மையான பாக்கிய ரேகையை வரைந்துள்ளதுடன் உங்களை தனக்குரியவராகவும் ஆக்கியிருக்கிறார். ஏனண்டா உங்களோட பாக்கியத்தை கீறாங்க. பேனை வந்து அவற்ற கையில இருக்கு. என்ன உங்களோட பாக்கிய ரேகை கீற பேனை பாக்கியத்தை உருவாக்குறான்ல கையில இருக்குது. ரேகை கட்டையா இருக்க நெட்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? சில கையை இப்படி காட்டி கேட்கறது சாஸ்திரம். 1000 ரேகை குறைஞ்சன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெளிநாடு போயிடலாம் நீ நல்லது. அப்ப அது மாதிரி அப்ப சொல்ல பாக்கிய ரேகை கீறாண்ட கையில பேனை இருக்கு. அவர் தானே கீறாரு. அவர் தான் என்ன செய்யறாராம்? பாக்கியத்தருவான தந்தை தானே உங்களுடைய மேன்மையான பாக்கிய ரேகை வரைந்துள்ளதுடன் உங்களை தனக்குரியவராமாக்கியிருக்கிறார். நீங்க பாபா கண்டுபிடிச்சீங்களா? பாபா உங்களை கண்டுபிடிச்சாரா? யாரோ மூலம் எப்படியோ சந்தர்ப்பம் உருவாக்கி சில வேளையில நாங்க பெரிய கண்காட்சி எல்லாம் வச்சு 1000 பேர் 2000 பேர் அறிமுகம் எடுப்பாங்க. கண்காட்சிக்கு பார்த்தவே வர மாட்டேங்க. இந்த நோட்டீஸ் கொடுப்பமே அதை கொண்டு யாராவது வீட்டுல போட்டா அதை பார்த்து எத்தனை விதிக்கையா இருக்கிறாங்க. அப்ப அது என்னன்னு சொல்றது? இவர் எனக்கு கிளாஸ் கொடுத்தாங்கன்னு சொல்றது, இவர் எனக்கு நோட்டீஸ் அப்படி இல்லை. என்ன பாபா தான் கண்டுபிடிச்சேன். நான் அப்படி நிறைய பேர் அப்படி வந்துருக்காங்க. அது என்னன்னு தெரியாம அந்த நோட்டீஸ பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்ல இப்படி நடந்தேன்னு கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. அப்ப யாரோட பாக்கியம் எப்படி இருக்குமோ, யாருக்கு எப்படி வாழும் அதை யார் செய்திக்கிறா? அதுவும் பாபா தான் செய்யணும். இந்த நோட்டீஸ் போய்த்தான் அந்த ஆத்மா வரணும்ல அந்த வீட்டுல இருந்து ஒரு ஆளா அனுப்புவார். அப்ப எப்பயும் எனக்கு இந்த உணர்வு பாபா தான் என்னையே தேர்ந்தெடுத்தார். அவர் தான் இந்த பாக்கியத்தை பெரியல. அவற்றை யாரும் போயினே புடுங்கி எடுத்தா எடுத்து இருக்கிறாருன்னு சொன்னா அந்த நம்பிக்கை எனக்கு பாபாட கையில இந்த பேன் இருக்கு, இந்த பாக்கியத்தினுடைய பேரு ரேகை இருக்கு, பாக்கியம் இருக்கு. அப்ப அவர் நிச்சயமா என்ன செய்வாரு? சரியாத்தான் வருவாரு. இருக்கா இல்லையா சந்தேகப்படுவார். ஸ்லோகம் நிலையான ஸ்திரமான ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு என்ன செய்யணும்? ஒரே ஒரு தந்தையுடன் அனைத்து உறவுமுறைகளையும் கொண்டிருப்பதன் இனிமையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஸ்திதி ஆடுறது? சக்தி இல்லை. ஏன் சக்தி இல்லாம போதும்? நாங்க எங்களுடைய ஆதாரம் ஒரு ஆதாரம் இல்ல, நிறைய ஆதாரம். ஆதாரம் சொத்தி பப்பாசிமத்துல நீங்க என்ன நடக்கும்? ஆக்கள் பப்பாசிமத்துல நிறுத்துறது கேள்விப்பட்டிருக்கலாம். பப்பாசிமத்துல ஏண்டா என்ன பப்பாசிமத்துல ஏத்துறன்னு சொல்றது இல்ல, தமிழ்ல அப்படி சொல்றது. காரணம் என்னன்னா, என்ன போல உங்களுக்கு உதவி செய்யறாக்கள் யாருமே இல்ல, நான் தான் உங்களோட மக்கரப்பட்டாள் நினைக்கி உங்களை தங்களோட பக்கத்துக்கு திரும்புவாங்க. புற என்ன செய்வாங்க? ஏதாவது பிரச்சனை பொத்தனும் உங்களை விட்டுருவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ இவ்வளவு உதவி எனக்கு அப்படி நீங்க பொத்தனுக்குள்ள விழுந்து. சரியா? அதான் பாபா இதான் சொல்ற பப்பா சின்னத்துல அதால உங்களோட ஆதாரத்தை எப்படின்னு சோதிச்சுப்பாங்க. நீ எந்த மரத்துல இருக்கிறீங்க? இல்ல
பொதாரண்டு மேல இருந்து பண்டுகளை எல்லாருக்கும் தெரியும் நாங்க என்னத்துல தங்கி இருக்கிறோமோ அதுங்கள்ட்ட போகுது. அதனால நான் எப்பயுமே என்னுடைய ஆதாரத்துல சரியான ஆதாரம் இருந்தா ஸ்திதி தளம். அது ஒரு வகை. இன்னொரு வகை நான் என்னுடைய சந்தோஷத்தை இதில் இருக்கணும். என்னுடைய சந்தோஷம் இதன் அடிப்படையில இருக்குது. சேவையில அடிப்படையில இருந்தேன்னா சேவையிலாட்டி எனக்கு கவலை வரும். ஏதாவது செய்தாத்தான் எனக்கு திருப்தியா இருந்தா அது இல்லாட்டி எனக்கு கவலை வரும். அது இல்லையே உள்ளார்ந்தமான சந்தோஷம் ஞானத்தை கடையிறதாலே பாபாட இந்த உறவு முறையால தான் எனக்கு வரும். அது இல்லாம தெரியும் தானே நீங்க இந்த ஒரு நிமிஷம் ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு விட்டு எந்த வழியில போக முடியாத ஒரு நிலைமை வரும். ஒரு இன்டர்நெட் வேலை செய்யாம போகும். அப்ப என்ன செய்வீங்க? அப்பா ஐயோ ஒன்று இல்லையேன்னு சொல்லி அந்த நேரத்துல ரொம்ப விரக்தி வரும். அதனால இப்பயே நான் என்னுடைய ஆதாரத்தை பார்த்துக்கலாம். 2 கால் வச்சிருக்கிறேன். ஆதாரம் கால் தானே என்னுடைய புத்தி என்ற கால் இந்த தொடர்புல அடிக்கடி இருக்குது. அதெல்லாம் இருக்குமன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. வெளி உலக ஆக்கள் அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க. பாபாக்கள் டெய்லி நினைவுபடுத்துறதுதான் இஞ்சி எப்படி இல்லை அங்கேயும் அப்பயும் அது எல்லாருக்கும் தெரியும். அங்க வேலை செய்யாத இஞ்சியும் ஒரு நாளைக்கு இஞ்சி ஆக்கள் நம்புறாங்க. என்னடா டெக்னாலஜி வளர்ந்துட்டு தானே இப்படி டெக்னாலஜி தான் நிறைய இருக்க போறோம். இந்த நிறைய பார்த்து போன வாழ்க்கை காது சொன்னாலும் புரியாது. காது கேட்கவே ஒன்று இருக்குது. ஆமா கட்டினா கூட கேட்காது. அவ்வளவுக்கு அந்த போத வஸ்துக்கு நான் அடிமைப்பட்ட மாதிரி அந்த கெஜெட்ஸுக்கு அடிமைப்பட்டிருக்கேன். ராமநாதன் தான் கூட முரளி கேட்கலாம், கிளாஸ் அடுத்தது நான் சில நேரம் நான் யோசிச்சுப்பேன் பாபா அப்படி நான் இருந்தேன்டா இன்னும் இந்த இனிமே எனக்கு அனுபவம் செய்ய ஏனண்டா எல்லாத்தையும் விட்டு நான் ஃப்ரீயா இருந்தேன். எனக்கு புத்தி எங்க போகும்? பாபாட்ட போகும். அதாலதான் இப்ப எங்களுக்கு இந்த என்ன சொல்றது எவ்வளவுக்கு வசதி வாய்ப்பு குறையுதோ அதனாலதான் இந்த என்ன சொல்றாங்க யாத்திரை போறாங்க, தண்ணியில நடக்கிறாங்க, செய்யறாங்க ஏதோ ஒரு முயற்சி தானே செய்யறாங்க. பாபாங்களை எல்லாம் ஈஸியாக்கி கொடுத்தாரு. வீட்டுல இருக்கிற வரைக்கும் எல்லாம் கிடைக்குது. எல்லாத்தையும் நாங்கள் பழகிட்டோம். தேவைதான் பயன்படுத்த வேணும். ஆனா அதுல தங்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்திதி பத்தண்டு கவனமா இருக்கணும். இதுல நான் தங்கியிருக்கிறேன். அதே மாதிரி ஆட்கள் உதாரணமா என்னுடைய ஃபேமிலியில எனக்கு 3 பேர் ஞானத்துல இருக்கிறாங்க. நான் சப்போ மீன்ஸ் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. எல்லாரும் திடீரென்று ஒருத்தருக்கு 2 பேருக்கு முடியல. மீன்ஸ் அவங்களோட பாதை வரி மாறிட்டு. அப்ப டிபெண்ட் பண்ணியிருந்தேன். மீன்ஸ் அவங்க கதைக்கிறது நல்லா ஞானம் பேசினாங்க, எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. திடீரென்று காணாம போயிட்டாங்க. வச்சுக்கொள்வோம். அப்ப எனக்கு உற்சாகம் குறைய இந்த நிலை தலைமுறை எதுவும் நடக்கும் தானே. அப்ப நான் அப்பயே ஆளுவிளைக்கணும். நான் தனியாத்துமா அது தனியாத்துமா அதுல பாகத்தவர் நடிக்கிறேன். என்ன நான் கூட உறுதியாகும். அப்படி நான் வேற கூடாது. இன்னும் கூட எனக்கு நான் நல்ல நிலையில வரணும் என்றது கூடாத உதாரணங்களை நாங்க எங்களுக்கு படிப்பினை அடுத்து நானும் அப்படி ஆகணும். பாபா சொல்லாரு நீங்க புதவுளி போயிட்டு புதக்கிழமை நீங்களும் மாட்டுப்பட்ட மாதிரி இருக்க இப்படி வரவும் இருக்கணும் மட்டும் என்ன பாதுகாத்து வருமுன்னு காக்க மாட்டேன் சொல்லுவாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். எங்களை வருத்தம் வர்றதுக்கு முதல் எங்களுக்கு அவருக்குரிய முன்னாயத்தம் எடுக்கிற மாதிரி இன்னென்ன எல்லாம் செஞ்சா நான் பாபாட்டு பிரிஞ்சு போயிடுவேன் என்று நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதை படிச்சுட்டு நாங்க என்ன செய்யணும், அதை செய்யாம நான் என்ன காப்பாற்றுறேன். நல்ல உதாரணம் இருக்கு, கிட்ட உதாரணம் இருக்கு தானே பாபாக்கு. அப்ப ஸ்திதி அசைக்கப்பட முடியாத மாதிரி பாபா சொல்வாரு. அங்கதனுடைய உதாரணம்
கேள்விப்பட்டீங்க அங்கதான். ஒரு வாழை கூட அசைக்க முடியல. குத்தி என்ற வாதம் உறுதியா இருக்குன்னா யாரும் உங்களை இன்னமும் செய்யலாம். அதுக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும்தான் எனக்கு நீங்க போங்க. அதனாலதான் நாங்க வந்து அது இனிமேண்டு பாபா சொல்ல எங்களுக்கு மற்றது இனிமேண்டு நினைக்கிறது. எது மற்ற உறவுகள் மற்ற அதுதான் ரெண்டாவது. ஓகே வந்தவர் அங்கே நீங்க அப்ப கௌதமி சிஸ்டர் லைவ்ஸ் போற சர்வீஸ். ஆல் தி பெஸ்ட். ஓகே சிஸ்டர். அதான் பாபா சொல்றா நீங்க அந்த இனிமே இதுதான் இனிமே என்று நான் அனுபவம் செய்யும் வரைக்கும் மற்ற ஆதாரங்கள் இதுல இந்த புத்தி வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சு வச்சுக்கணும் இருக்கணும். அந்த இனிமே நான் அனுபவம் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவ்வியக்த சமீட்சை. நீங்களே ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளர். இந்த விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்க. நீங்கள் பல தடவைகள் இந்த பாகத்தை எப்பொழுது அதை இப்படியே மீண்டும் செய்கிறீர்கள். நடிச்ச பாகத்தை மீண்டும் நடிக்கிறீர்கள். இந்த விழிப்புணர்வினால் நான் என்ன செய்வது, எவ்வாறு இதை செய்வது போன்ற முறைப்பாடுகளின் எண்ணங்கள் யாவும் முடிவடைவதுடன் நீங்கள் முழுமையானவர்களாகவும் ஆகுவீர்கள். டபுள் லைட் ரூபத்தின் விழிப்புணர்வின் சக்தியை நீங்கள் கொண்டிருக்கும் போது எந்த அசாத்தியமான பணியும் சாத்தியமாகும். நான் என்ன செய்வது இல்லை, நான் வெற்றியாளன். இந்த விழிப்புணர்வு அதுதான் உங்களை முழுமையானதாக்கும். டபுள் லைட்ண்டா நான் அந்த உடம்பு இருக்கிற சுமை லேசா இருக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய மனசு வந்து சுமை இல்லாம இருந்தா நான் எனக்கு லேசா இருக்கு. சுமை இருந்தா ஒரு சுமையான நேரத்துல இந்த இந்த உள்ள இருக்கிற ஒரு கதிரையை தூக்கி அவங்களை வைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை, குழந்தை மனசுல அவசரப்பட்ட அந்த மனசை சுமையாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் நான் கணக்கு யோசிக்கப்படாது. அதான் வெற்றியாளன். ரெண்டு வந்து அந்த எண்ணத்தை வந்து உருவாக்கும் போது உங்களால அந்த பணியை வந்து லேசாக செய்ய முடியும். சரியா? அப்ப உங்களுக்கு சொன்னோம்னா அது குற்றமான பார்வை, குற்றமற்ற பார்வை. குற்றமான பார்வை என்ன மாதிரியான மனநிலை உணர்வு இருக்கும், குற்றமற்ற பார்வை என்ன மாதிரியான உணர்வு இருக்கும். ரெண்டு வந்து நீங்க கொள்ளுங்க. கடையில நம்ம விழிக்கிறேன்